இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய ஒரு விசேட செய்தி இருக்கிறது, அதனை இப்போது நான் குறிப்பிட வேண்டும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு எதிரான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. பெஞ்சமின் நெதன்யாகு பல வழக்குகள் எதிர்கொள்கிறார், அது உங்களுக்கு தெரியும். அவருக்கான பொது மன்னிப்பு கோரப்பட்டிருந்தது யுத்தம் இடம்பெறுவதன் காரணமாக. இருந்த போதிலும் இஸ்ரேல் ஜனாதிபதி இதுவரை அது தொடர்பில் உத்தியோகபூர்வ எவ்வித அறிவிப்புகளையும் வெளியிடவில்லை. இஸ்ரேல் பிரதமருக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பிடியாணை அப்படியே இருக்கிறது. இந்த நிலையில் உள்நாட்டிலே பதவியில் இருக்கின்ற போது விசாரணைகளை எதிர்கொள்கின்ற முதலாவது பிரதமராக அடையாளப்படுத்தப்படுகிறார். அவருக்கு எதிரான பிரதான 3 குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. கையூட்டு பெறுவதோடு சம்பந்தப்பட்ட 2 குற்றச்சாட்டுகள், பரிசில்கள் பெறுவதோடு சம்பந்தப்பட்ட 2 குற்றச்சாட்டுகள். கையூட்டுகள் அந்நாட்டினுடைய பிரதான தொலைத்தொடர்பு நிறுவனம் ஒன்றோடு பெற்றுக் கொள்ளப்பட்டது பல மில்லியன் டாலர்களிலே. அதே போலத்தான் அவருக்கு எதிரான இன்னும் குற்றச்சாட்டு இருக்கிறது. ஊடகங்களோடு அவர் பற்றிய புரிதலை மக்களுக்கு ஏற்படுத்துவதற்கான திட்டங்களை வகுத்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் சில வழக்குகள் இருக்கின்றன. அதே போல அவர் நன்கொடையாக அன்றி பரிசாக ஒரு விடயத்தினை பெற்றுக்கொண்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இவைகளுக்கு அவருக்கு பிரதான கடூழிய அல்லது ஏதேனும் ஒரு சிறை தண்டனை ஏதோ ஒன்று விதிக்கப்படலாம். இதன் காரணத்தினால் அவர் பொது மன்னிப்பு கேட்டிருந்தார். எப்படி கேட்டிருந்தார் என்றால் போர்க்கால அடிப்படையில் அவருக்கு வழங்குங்கள் என்று. இந்த நிலையில் தான் போரை அவர் நடாத்துகிறார் என்பதை நாங்கள் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தோம். எது எவ்வாறு இருந்த போதிலும் இஸ்ரேல் பிரதமருக்கான முற்றுமுழுதான போர் அல்லது அதனோடு இணைந்த கால பகுதிக்குள்ளேனும் சரி அவருக்கான பொது மன்னிப்பு இதுவரை உச்சபூர்வமாக வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் ஏற்கனவே நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய வழக்கு விசாரணைகள் மீண்டும் அவருடைய அமர்வுகள் இடம்பெறப் போவதாக சர்வதேச செய்திகள் தெரிவித்திருக்கின்றன. அது தொடர்பான ஆங்கில செய்தி ஒரு முறை பார்த்துவிட்டு தமிழிலே பார்ப்போம். Israeli Prime Minister Benjamin Netanyahu's long-running corruption trial will resume on Sunday. எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை அவருடைய மிக நீண்ட நேர அமர்வினுடைய இடையிலே நிறுத்தப்பட்ட அமர்வுகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றனாகவே இஸ்ரேல் பிரதமருக்கு சிறையின் வாசனை அடிக்கிறது, தண்டனையின் வாசனை அடிக்கிறது, அல்லது அவருக்கு கொடுங்கோளனாக மாறுவதனுடைய மக்கள் தீர்ப்பையும் தாண்டி, இறைவனினுடைய தீர்ப்பையும் தாண்டி, நீதியினுடைய, அதாவது எந்த ஒரு விடயத்திலும் அவரால் சறுக்க முடியாது என்பதற்கான அமர்வு இப்போது இறையாருளால் இடம்பெறுகிறது. இறைவனை தாண்டி ஒன்றும் இல்லை, அது வேறு விடயம். இந்த நிலையில் தான் அவர் அதனை எதிர்கொள்ளப் போகிறார். The court spokesperson said hours after Israel lifted a state of emergency imposed over its war with Iran. ஈரானுடான போர் நிறுத்தப்பட்டதனை தொடர்ந்து அந்நாட்டில் பிறப்பிக்கப்பட்டிருந்த அவசர கால நிலை நீக்கப்பட்டதனால் இப்போது பாராளுமன்ற நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. எனவே இஸ்ரேல் பிரதமர் இந்த நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படுவார் என்று அந்நாட்டு நீதிமன்றத்தினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். With the lifting of the state of emergency and the return of the judicial system to work, hearings will resume as usual. அவசர கால நிலை நீக்கப்பட்டிருப்பதனால் அவசர கால நிலை நீக்கப்பட்டதை தொடர்ந்து வழமை போன்ற நீதிமன்ற செயற்பாடுகள் இடம்பெறப் போகின்றன. ஆகவே வழமை போன்ற நீதிமன்ற செயற்பாடுகள் இடம்பெறுவதனால் அவருக்கு எதிரான வழக்கும் மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. அதே போல a statement from the Israeli court said, adding that they would take place between Sundays and Wednesdays. அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கும் புதன்கிழமைக்கும் இடையில் இந்த நிகழ்வுகள் இடம்பெற இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. Netanyahu, the first sitting Israeli prime minister to be charged with a crime, denies charges of bribery, fraud and breach of trust brought in 2019 after years of incidents. நாங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போல நம்பிக்கைக்கு குந்தகம் விளைவுக்கு ஏற்படுத்துகின்றமை, அதே போல தேவையற்ற பரிசு பொருட்களை பெற்றுக் கொள்கின்றமை, பரிசு பொருட்களை சார்ந்து ஊழலில் இடம்பெறுகின்றமை, இந்த ஊழல்கள் தான் மிக முக்கியமானது. ஆகவே அந்த ஊழலில் இடம்பெற்றமைக்காக இவர்தான் முதல் வரலாற்றிலே இஸ்ரேல் பிரதமர் ஒருவர் பதவியில் இருக்கின்ற பொது குற்றச்சாட்டுகளுக்கு இலக்காகி நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டவர். எனவே அந்த நீதிமன்ற நடவடிக்கைகள் இப்போது மீண்டும் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன என்பதுதான் அந்த செய்தி. அதனை நாங்கள் மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்துகின்றோம். இஸ்ரேல் பிரதமருக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய, இடையிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய நீதிமன்ற செயற்பாடுகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. ஆகவே அவர் கரங்களாலேயே அவருக்கு இப்போது என்ன நிலை ஆகிவிட்டது தொடர்பான தகவல்களையும் நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்றோம்.